அனைவருக்கும் வணக்கம். நம் தேர்தல் முடிவு வந்ததிலிருந்தே இந்த காணொலியை நான் பதிவு செய்ய வேண்டும் என்று ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். அதற்கு இன்றுதான் சரியான நேரம் கிடைத்தது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு திருப்பு முனையாக அமைந்திருக்கிறது. இந்த தேர்தல் முடிவு வெளியாகி இதிலிருந்தே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் காங்கிரஸ் பேரியக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவால் வெற்றி பெற்றுவிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு துரோகம் விளைவித்துவிட்டு டிவிகேவிற்கு ஆதரவு அளித்துள்ளது, விஜயை முதல்வராக்க ஆதரவு தெரிவித்துள்ளது என்று பல்வேறு விமர்சனங்கள் நம்முள்ளே வந்து கொண்டிருந்தது. அதற்கு காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் சமூக வலைதளம் வாயிலாக பல்வேறு பதில் கருத்துக்களை தெரிவித்து வந்துள்ளனர். அது பற்றி தெரிவிப்பதற்காக தான் இந்த காணொளி. குறிப்பாக காங்கிரஸ் பேரியக்கம் வெற்றி பெற்ற 5 தொகுதிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் வெற்றி பெற்றது என்று குறிப்பிடுகிறார்கள். அது முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும் சித்து விளையாட்டு, பொய்யான ஒரு வாதம். ஏனென்றால் காங்கிரஸ் பேரியக்கம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே 3 தொகுதிகளில் வென்றிருக்கிறது. குளச்சல், கிளியனூர், அப்புறம் பாத்தீங்கன்னா விளவங்கோடு. அந்த 3 தொகுதிகளும் காங்கிரஸ் கோட்டை. குறிப்பாக கன்னியாகுமரியை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் முழுவதுமாக காங்கிரஸ் கட்சியுடைய கோட்டை. எப்பொழுதும் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதியில் காங்கிரஸ் தனி செல்வாக்கில் வெற்றி பெற்றிருக்கிறது. அதை யாராலும் மறுக்க முடியாது. அதுபோல் மேலூரில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. ஒரு தலித் சமுதாய வேட்பாளரை பொது தொகுதியில் நிற்க வைத்து வெற்றி பெற்ற வைத்திருக்கிறது. அதிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை அந்த தொகுதி உருவானதிலிருந்து அங்கு வெற்றி பெற்றதே இல்லை. அப்படியான தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. மயிலாடுதுறையும் தொடர்ந்து காங்கிரஸ் கைவசம் உள்ள தொகுதி. அதில்தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. இதிலெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எந்த பணியும் செய்யவில்லை என்று நாங்கள் குற்றச்சாட்டவில்லை. ஆனால் அந்த 5 தொகுதியில் காங்கிரஸ் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துழைப்பாக இருந்தது எந்த அளவிற்கு உண்மையோ அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற தொகுதிகளிலும் காங்கிரஸ் பேரியக்கம் உதவிகரமாக இருந்திருக்கிறது. காங்கிரஸ் பேரியக்கம் ஓட்டுகள் மூலமாகத்தான் பல அமைச்சர்களும் பல திமுக எம்எல்ஏக்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மிகவும் சொற்பமான ஓட்டுகளில் தான் வென்றிருக்கிறார்கள். அவ்வாறாக காங்கிரஸ் செல்வாக்கு இல்லை என்றால் அந்த எம்எல்ஏக்களும் சரி முன்னாள் மந்திரிகளும் சரி தோல்வி அடைந்திருப்பார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் உதவி என்றால் அதுபோல்தான் திமுகவிற்கும் காங்கிரஸ் உதவி இருக்கிறது என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினர் நினைவில் கொள்ள வேண்டும். அதுபோல் காங்கிரஸ் துரோகம் விளைவித்து விட்டது என்று ஒரு கருத்தை தொடர்ந்து திமுகவினர் சமூக வலைதளத்திலும் சரி திமுக கூட்டத்திலும் சரி திமுக முன்னணி தலைவர்களும் கூறி வருகின்றனர். என்ன துரோகம் செய்தது காங்கிரஸ்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்க காங்கிரஸ் ஆதரவு தெரிவித்திருந்தால் ஆட்சி அமைத்திருக்குமா? அதற்கான எண்ணிக்கை உங்களிடம் இருக்கிறதா? எப்படி நீங்க காங்கிரஸ் துரோகம் செஞ்சதுன்னு சொல்றீங்க? நாங்கள் ஆதரவு கொடுத்தாலும் திமுகவால் ஆட்சி அமைத்திருக்க முடியாது. ஏனென்றால் அதற்கான எண்ணிக்கை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் இல்லை. அப்பொழுது ஒரு தமிழ்நாட்டை பாரதிய ஜனதா காப்பாற்றிட வேண்டும். யாருக்கும் பெரும்பான்மை இல்லை என்றால் திராவிட தமிழகத்தை பாஜக மறைமுகமாக ஆளும் என்பது தமிழகம் அறிந்த உண்மை. அத்தகைய சூழலில்தான் மதச்சார்பின்மை என்ற கொள்கையில் உறுதியாக இருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு எங்களது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆதரவு தெரிவித்தார். அதுல என்ன தப்பு இருக்கு? தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மதச்சார்பின்மை என்ற
கொள்கையில் உறுதியாக உள்ளவர்களுடன் கூட்டணி அமைத்து நீங்கள் ஆட்சி அமைக்க வேண்டும் என விஜய் அவர்களுக்கு வலியுறுத்தினார். விஜய் அந்த கொள்கையில் உறுதியாக இருந்தார். மதச்சார்பின்மை என்ற அடிப்படை கொள்கையிலும் பாரதிய ஜனதா தமிழகத்தை கொல்லைப்புறமாக ஆட்சி செய்யக்கூடாது என்ற கொள்கையுடனும் அடிப்படை கொள்கையுடனும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஆட்சி அமைக்க முடியாது, நமது ஆதரவாக இருந்தாலும் சரி எதிர்ப்பாக இருந்தாலும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஆட்சி அமைக்க முடியாது என்ற சூழலில் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. தேர்தலுக்கு பின்னால் கூட்டணி மாறுவது என்பது ஜனநாயக தவறு அல்லவே? ஆட்சியை கலைத்துவிட்டு மற்ற கூட்டணிக்கு நாங்கள் சென்றோமா, அல்லது நீங்கள் ஆட்சி அமைக்க உங்களுக்கு வலு இருந்து அந்த தருணத்தில் காங்கிரஸ் உங்களை கழட்டி விட்டு சென்றதா? எதுவும் இல்லை. ஒரு மதச்சார்பற்ற கொள்கை என்ற அடிப்படையிலும் பாரதிய ஜனதா உள்ள வரக்கூடாது என்ற கொள்கையிலும் நாங்கள் டிவிகேவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறோம். மாறாக நீங்கள் என்ன செஞ்சீங்க? திராவிடம் என்ற ஒற்றை கொள்கையை வைத்துக் கொண்டு நீங்கள் நேர் எதிரியான அதிமுகவுடன் கூட்டணி பேசினீர்கள். பாரதிய ஜனதா உள்ளே வரக்கூடாது என்று தமிழகத்தில் ஓட்டு கேட்டுவிட்டு இப்போது என்ன செஞ்சீங்கன்னா அதிமுகவுடன் நீங்கள் கூட்டணி பேசி திரும்பவும் நீங்கள் ஆட்சி அமைக்க, திராவிட ஆட்சி அமைக்க நீங்கள் முயற்சி செய்தீர்கள். அதன் விளைவு என்னாச்சு? இப்ப அதிமுக ரெண்டா பிளந்து போச்சு. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் சி.வி. சண்முகம் அவர்கள் தெளிவாக சொல்லுகிறார், திமுகவும் அதிமுகவும் கூட்டணி பேசினார்கள், அது எங்களுக்கு பிடிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக ஸ்டாலின் ஆதரவு தெரிவித்தார், அது எங்களுக்கு பிடிக்கவில்லை. அதனால்தான் நாங்க அதிமுகவை விட்டு விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என ஓப்பனா சொல்றாங்க. இது எவ்வளவு கேவலம்! காங்கிரஸ் மதச்சார்பின்மை என்ற ஒற்றை கொள்கைக்கு ஆதரவாக இருந்த விஜய் அவர்களுக்கு நாங்கள் ஒரு அடிப்படை கொள்கை ஒற்றுமையுடன் ஆதரவு தெரிவித்தோம். திமுக எந்த கொள்கை அடிப்படையில் அதிமுகவுடன் ஆதரவு கோரியது சொல்ல முடியுமா? திமுக காரர்களை நீங்க சொல்லுவீங்களா? எதுவும் இருக்காது. உங்களுடைய தாட் என்னன்னா ஆட்சியில் இருக்க வேண்டும், அதிகாரத்தில் இருக்க வேண்டும், அதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எதிரியோடு வேண்டாலும் கூட்டணி போடலாம் என்று நீங்கள் எல்லாம் கனவு காண்டீர்கள். அந்த கனவு தற்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கிறீர்கள் என்றால் அதற்கு காங்கிரஸ் அளித்த ஓட்டு தான் காரணம் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் திமுக காரர்களாவது கூட்டணி வச்சு புரிஞ்சுட்டோம் என்று பேசினான். பிஜேபி காரன் பேசுறான். ஏன் பேசுறான் பிஜேபி காரன் சொல்கிறான், திமுகவிற்கு காங்கிரஸ் துரோகம் செஞ்சு விட்டதாம். பாரதிய ஜனதா கட்சிக்காரர்களே, இந்த விவகாரத்தில் நீங்க பேச உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஏனென்றால் எத்தனை மாநிலங்களில் கட்சியை உடைப்பது, ஆட்சியை கலைப்பது, குதிரை பேரம் பேசுவது, இதையெல்லாம் நீங்கள் சகட்டு மேனிக்கு செய்திருக்கிறீர்கள். அது பற்றி எல்லாம் நாங்கள் பேசினால் நீங்க எங்க போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? முதல்ல ஒரு பிரதமர் மோடி என்ன அறிக்கை கொடுக்கிறார்? காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டதுன்னு பிரதமர் அறிக்கை கொடுக்கிறார். எப்படி? அவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? எத்தனை மாநிலங்களின் ஆட்சியை கலைத்திருக்கிறது? இப்ப கூட பீகார்ல நிதிஷ்குமார் காலி பண்ணிட்டு நீங்க முதலமைச்சர் ஆவறீங்க. இதையெல்லாம் நாங்கள் பேசினால் நீங்க எங்க கொண்டு வச்சிருக்கீங்க உங்க மூஞ்ச? எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் காங்கிரஸ் துரோகம் செய்து விட்டது, குதிரை சவாரி செஞ்சது, அந்த சவாரி செஞ்சது என்றாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் பேசுவதற்கு எந்த தகுதியும் இல்லை. காங்கிரசுக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து துரோகம் செய்து வந்திருக்கிறது. குறிப்பாக 2014 கனிமொழி அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினராக முதல் முறையாக நாடாளுமன்ற உறுப்பினராக்குவதற்கு காங்கிரஸ் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தார்கள். அடுத்து 3 மாதத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸை கழட்டி விட்டு நீங்கள் தனியாக தேர்தலை சந்தித்தீர்கள். இது இல்லவா துரோகம் இல்லையா இது? அதுபோலவே காங்கிரசுடன் கூட்டணி வைத்துக் கொண்டே திமுகவின் முக்கிய தலைவர்கள், பூத் கமிட்டி இல்லாத கட்சி காங்கிரஸ் கட்சி, எங்கள் மீது சவாரி செய்யும் கட்சி காங்கிரஸ் கட்சி, இது போன்றெல்லாம் பொது வெளியில் விமர்சனம் வைத்தார்கள். அதுவல்லவா துரோகம்? அதுபோலவே எங்களது பாசத்திற்குரிய முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளியை சிறையிலிருந்து விடுவித்தது மட்டும் இல்லாமல் அவரை கட்டி தழுவினார் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இது துரோகம் இல்லையா? இது காங்கிரஸ் கட்சியினரை சங்கடம் ஏற்படுத்தி இருக்காதா? அப்படியான துரோகத்தை எல்லாம் செய்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை இந்த நேரத்தில் ஆணைத்தனமாக பதிவு செய்ய விரும்புகிறோம். காங்கிரஸ் யாருக்கும் துரோகம் செய்யாது, சந்தர்ப்பாதத்திலும் நடக்காது.
காங்கிரசுக்கு ஒற்றை கொள்கை, எப்பொழுதும் மதச்சார்பின்மை, பிஜேபியை எதிர்க்க வேண்டும். இதுதான் எங்கள் தலைவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே மதச்சார்பின்மை என்ற அடிப்படை கொள்கையை நாங்கள் எப்பொழுதும் கடைபிடிக்கிறோம். பாரதிய ஜனதா எதிர்ப்பு என்பதை எப்பொழுதும் கடைபிடிக்கிறோம். அதன் விளைவாகத்தான் பாரதிய ஜனதா மறைமுகமாக தமிழகத்தில் ஆட்சி அமைத்திடக் கூடாது என்ற ஒற்றை கொள்கைக்காக நாங்கள் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை ஆதரித்திருக்கிறோம். மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடன் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த எம்எல்ஏக்களாக இருந்தாலும் சரி, மந்திரிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அடிப்படையில் மிகவும் கீழிலிருந்து வந்தவர்கள், அதுவும் பணம் கொடுக்காமல் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஆட்சியை தருவார்கள் என்று மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அப்படியான சூழலில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய், முதல்வர் விஜய் அவர்கள் எங்களுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் சரி செய்கிறோம் என்று நல்ல தெளிவாக ஒரு அறிக்கை கொடுக்கிறார். அவர்களும் அது கேட்டார் போல் பல நலத்திட்டங்களை செய்து வருகிறார்கள். குறிப்பாக மக்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், அதை தொடர்ந்து 750க்கு மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருப்பது போன்ற நடவடிக்கைகள் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதுபோல் தவறுதலாக ஏதேனும் செய்துவிட்டால் அதற்கு எதிர்ப்பு மக்களிடமிருந்து வரும் பொழுது அதை திருத்திக் கொள்ளவும் முதல்வர் விஜய் அவர்கள் திருத்திக் கொள்ளவும் செய்கிறார். குறிப்பாக அந்த ஜோதிடருக்கு பதவி கொடுத்த விவகாரமாக இருந்தாலும் சரி, இந்த மகளிர் உரிமை தொகை தராமல் இருப்பது தொடர்பாகவும் சரி, உடனடியாக எதிர்ப்பு கிளம்பியவுடன் அதை திருத்திக் கொள்ளவும் தாங்கள் முன்வருகிறார்கள். அதுபோன்று அவர்கள் நல்ல ஆட்சி தருவார்கள் என்றுதான் மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அவர்கள் தவறு செய்தால் அதை சுட்டிக்காட்ட வேண்டியது எதிர்கட்சியின் கடமை. அதில் நாங்கள் எதுவும் குறுக்கீடு செய்யவில்லை. ஆனால் சும்மா ஏதாவது ஒன்று சொல்லி நோண்டி கொண்டே இருப்பது, திராவிட முன்னேற்ற கழகம் இதிலும் அரசியல் செய்ய நினைப்பது மிகவும் தவறான விஷயம். விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு இடையூறு செய்யக்கூடாது. கொஞ்சம் அவர் என்ன செய்கிறார் என்று விட்டு பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தங்களது அரைகுற வேலையை இதிலும் செய்ய வேண்டாம் என்றும், எதிர்கட்சியாக நடக்க வேண்டும், எதிர்கட்சியாக இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, காங்கிரஸ் பேரியக்கம் என்றும் தமிழக மக்கள் பக்கம் நிற்கும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் என்றும் தமிழகம் பக்கம் இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக்க கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.